வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் கோங்குரா பச்சடி எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு புளி சேர்க்குறது ரொம்ப பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கோங்குரா இலையை வச்சு பச்சடி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சாதத்தோடு சேர்த்தும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அல்லது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் சிக்கனோடலாம் இந்த கோங்குரா இலையை சேர்த்து நம்ம நிறைய ரெசிபிஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான கோங்குரா பச்சடி நம்ம ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா கோங்குரா ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த கோங்குரா தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் நம்ம கார்டன்லேருந்து தேவையான அளவுக்கு இந்த கோங்குரா இலையிலேருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன். கோங்குராவில் 2 வெரைட்டி இருக்குது. தண்டு சிவப்பாக இருந்ததுன்னா சிவப்பு கோங்குரா, இது புளிப்பு அதிகமாக இருக்கும். தண்டு பச்சையாக இருந்ததுன்னா பச்சை கோங்குரா, இது புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் 2 வெரைட்டியுமே எடுத்து வச்சுருக்கேன். தண்டுலேருந்து ஒவ்வொரு இலையாக நம்ம பறித்து எடுத்து அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த இலையை நம்ம பொடி பொடியெல்லாம் நறுக்க வேண்டாம், முழுசாக போட்டே நம்ம கோங்குரா தொக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கீரையை நல்லா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடித்து கீரையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு ஊறுகாய் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். முதல்ல அதை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு சின்ன பாக்கு அளவுக்கு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதை எண்ணெயில் இந்த மாதிரி வறுக்க வேண்டாம், கடைசியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வெந்தயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வெந்தயமும் நல்லா இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுருவோம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் முழு மல்லி எடுத்துக்கலாம். மல்லி நல்லா வாசம் வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ மல்லி இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போ ஜீரகம் நல்லா அந்த வறுக்கிற வாசம் வந்த உடனே இது ரெண்டையும் தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சிடணும். இப்போ இந்த கடாயில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 10லேருந்து 15 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். வறுக்கும்போது அந்த மிளகாயோட நெடி நம்மளுக்கு அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பச்சடிக்கு தேவையான பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பச்சடியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டோம்னா தான் அந்த பச்சடி ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஒரு 10 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். குண்டு மிளகானா இந்த மாதிரி காமை மட்டும் கிள்ளிட்டு போட்டுக்கலாம், அல்லது சம்பா மிளகா அப்படின்னா அது 2ஆக கிள்ளிட்டு நம்ம போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா இந்த மாதிரி சிவந்து வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 பல் பூண்டை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி போட்டு வச்சுக்கணும். இந்த பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த பூண்டும் கடலைப்பருப்பும் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க இந்த கோங்குரா இலையை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம சேர்த்தோம்னா இந்த பச்சடியை நம்ம ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். அதை விட 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த இலையை நல்லா தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா காய வச்சு அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கணும். அந்த சூடு பட்ட உடனேயே இந்த இலையெல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்துடும். அந்த இலையே தெரியாது, அந்தளவுக்கு இது நல்லா குழஞ்சி வந்துடும். அப்படி நல்லா மசியலை அப்படின்னா கரண்டி வச்சு கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே மிளகாத்தூள் வறுக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஆனாலும் இதை சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிட்ணும், அல்லது நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிட்ணும் அப்படின்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்த்துக்கணும். இந்த அளவுக்கு அந்த இலை நல்லா வதங்கி இருக்கணும். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த டைம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கட்டி பெருங்காயம் போடாதவங்க இந்த டைம் இந்த பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியை போட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்.
இந்த கோங்குரா தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் அல்லது இந்த மாதிரி ஒரு அடிகனமான கடாய் தான் எடுத்துக்கணும். அதுவும் போக அந்த இலை போட்டதுலேருந்தே நம்ம கரண்டினால் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு அடிப்பிடிக்காது. நீங்கள் இதை விட அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து நம்ம உப்பு தேவைன்னா உப்பை செக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சுருந்தோம்னா எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். அந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான நல்ல காரசாரமான கோங்குரா பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இது வந்து சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். அப்புறம் சாதத்தோடு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம புளியோதரை மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிச்சக்கீரை கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த கோங்குரா பச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.